ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ரம்யா அதர்வா யூடியூப் சேனல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை தோசை தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பவுலில் 4 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வத்தல் தூள் போட்டுங்க, லைட்டாக உப்பு. பச்சை மிளகாய் போட்டால் வத்தல் தூள் தேவையில்ல, வத்தல் தூள் போட்டால் பச்சை மிளகாய் தேவையில்ல, ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த தோசை பதத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இது மாதிரி நல்லா கரைக்கணும், கட்டிகள் இல்லாமல் கரைக்கணும். அப்போ தான் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். இது மாதிரி நல்லா கரைச்சி ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கணும். நான் இதில் எந்த மாவும் ஆட் பண்ணல. இன்றைக்கி வெறும் கோதுமை மாவு மட்டும்தான் ஆட் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக கோதுமை தோசை செய்ய போகிறேன். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிறணும். பாருங்கள் எந்த பதத்துக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தனியாக மூடி வச்சுருங்க. அது ரெடி ஆகட்டும். ஒரு 10 நிமிஷம் அது பாட்டுக்கு ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு தோசைக்கல்ல நல்லா வெங்காயம் வச்சு எண்ணெய் தேய்ச்சிட்டு நம்ம தோசை விடணும். தோசை விடும்போது இந்த மாதிரி ஊற்றுங்க. சின்ன சின்ன தோசையாக ஊற்றுங்க, ரொம்ப பெருசாக விடாமல் இந்த அளவுக்கு ஊற்றுனீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுற்றி நல்லா எண்ணெய் விட்டு இந்த மாதிரி விடுங்க. அதுக்குள்ளேயும் ஒரு சிம்பிளான சட்னி பார்த்துடலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, கடலைப்பருப்பு, உப்பு, பூண்டு, புளி எல்லாம் போட்டு ஒரு சிம்பிள் சட்னியை அரைச்சிட்டேன். இப்போது நம்ம கோதுமை தோசையை திருப்பி போட்டு அதுக்கு உள்ளான தேங்காய் சட்னி, நம்ம ரெடி பண்ண தக்காளி சட்னி வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. வேறு எந்த மாவும் ஆட் பண்ணல, வெறும் கோதுமை மாவு வச்சு செஞ்சுருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.